ரைட்ஸ் அளவுக்கு ஆயிட்டா போன வீடியோலையும் அடிச்சுக்கிறீங்க இந்த வீடியோவில் ரொம்ப ரீசெண்டாக வந்து அதாவது நமக்கு என்ன கம்ஃபர்ட் ட்ரெஸ்ஸோ கம்ஃபர்ட் எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். எங்க போறீங்கன்னு சொன்னீங்களா? வெளியே ஒரு வாட்டி உள்ள வர வரலாம் போலீஸ் மிஷன் வந்ததும் போலீஸ் மிஷன் கூட போறோம். அடி கன்ஃபார்ம். இப்ப நானும் சிவாவும் அதை தூக்க போறோம் கையிலேயே மீட்டிங்ல போட்டுப்பாங்க. கண்டிப்பா டோன்ட் டச் தான் போட்டுக்கான படிச்ச பையன் தான். நீ என்ன பண்ற? சிரிக்கிறானி 1970 மெட்ராஸ் போலீஸ் யூஸ் பண்ண 870 1970 நீங்க போட்டுக்குது கூட்டு டாடி அது மேல நடந்து போனாங்கன்னு போட்டுக்குது. தெரியுது, நீ மூடு. 1870s இந்த சைக்கிள் யூஸ் பண்ணாங்க. 1870s ஃப்ரீடமே கிடைக்கல. அதான் போய் யூஸ் பண்ணிருக்காங்க. பிரிட்டிஷ் நமக்கு கொடுத்தது. அதாவது சைக்கிள் நம்ம ஸ்கெட்ச் ஆர் எடுத்துறோம். 1970ல வந்து போலீஸ் எதுவுமே இல்ல. ஆக்சுவலா வந்து மெட்ராஸ் போலீஸ் வந்து இது நடந்து தான் போயிட்டு இருந்தாங்க. அதை ரெப்ரசென்ட் பண்றாங்க. ஒரிஜினல் போட்டோ அவங்க நடந்து போயிட்டு இருந்தாங்க. 1970 அப்படியே கொஞ்சம் இதுவாகி 1905 அது வந்து 300 சைக்கிள் வாங்கியிருக்காங்க ஃபர்ஸ்ட். வந்து இது எத்தனை சைக்கிள் அங்கே கவுண்ட் போடல. இந்த சைக்கிள் இப்படி தான் ஓட்டிருக்காங்க. அப்போ இருக்க போலீஸ் இப்படிதான் ஓட்டிருக்காங்க. சைக்கிள் தான். அதுக்கப்புறம் வந்து டயர்லாம் கிடையாது இந்த சைக்கிளுக்கு. இந்த ஸ்ப்ரிங்கு மூலமா அந்த 2 சைக்கிள். அதுக்கப்புறம் அடுத்த இதுல வந்து போலீஸ் வந்து இந்த புல்லட் ஓட்டிருக்காங்க. பிரபுதேவா ஓட்டுவாரு. 1925 வந்துருக்காங்கப்பா. எத்தனை வருஷம் தொடர்ந்து புல்லட்? எத்தனை வருஷம் நீ சும்மா ஒரு கணக்கு போடுற? 1950 டீசல் ஆமா மிலிட்டரி யூஸ் பண்ணா ரெடி பண்ணாங்க. காமன் ஃபர்ஸ்ட் மிலிட்டரி யூஸ் இப்போதான் நீங்க சிவகாமி போலீஸ் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணல. அதான் ஒரு கேம்பர் மாதிரி உன் வண்டியில மாத்திரா போலீஸ் யூஸ் பண்றதுக்கு பகியா. ஆமா, இது பப்ஜில பாத்துருக்கேன். சூப்பரா 2 பேர் போவாங்க. நம்ம 2 பேர் தான் போவோம். எங்க வீட்டுல நிறைய தண்ணி வரும்பா. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. ஏய் காரா அது வாங்கி கொடுங்க. போட்டி கொடுப்பாரா 2009 செக்யூரிட்டி ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் மைக்கேல் சீஃப் இன்ஃபர்மேஷன் மாதிரி பாத்துவாங்க. இப்ப இருக்க டிராஃபிக் போலீஸா? அதுதான் இப்ப இருக்க யூனிஃபார்ம் இப்படி இருக்கு. முன்னாடி இருந்தா காமி கட்டலாம் பாத்துவாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தாங்க? 1965 வந்து இந்திக்கு அகேன்ஸ்டா ஹிந்தி திணிப்புன்னு சொல்லிட்டு ஒரு நாள் இருந்துச்சுங்க. இந்த சைடு அப்படி இந்த சைடு அது யாருக்கு எல்லாம் நம்ம தலைவர் கலைஞர் தான். ஆன்டி ஹிந்தி 1965 வந்து ஹிந்தி திணிப்புனால அப்படியே போராட்டம் பண்ணிருக்காங்க. 1965 இப்போ போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வந்து எல்ஐசி பில்டிங் வந்து தீப்பிடிச்சதை பத்தி போட்டுருக்காங்க. ஆனா எங்களுக்கு ஆக்சுவலா ரீசெண்டா வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி எல்ஐசினால வந்து பத்திரிக்கை இருந்தது. அது எங்களுக்கு தெரியும். ஆனா இது வந்து 1975 இருந்துருக்கு. அப்பதான் எல்ஐசி இருக்குன்னா கூட எனக்கு தெரியல. தெரியும். 1959 first skyscraper உலகத்திலேயே இந்தியாவிலேயே. அதான் பார்த்தேன். It was later surpassed by Mumbai's first skyscraper. அதான் நம்ம தான் மாசி. ஆமா, சென்னை தான் மாசி. சென்னை தான். சிஎஸ்கே முடியலடா.
அந்த ஒரு பத்தின அந்த டாக்குமெண்ட் பார்த்தேன். எப்படி நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்குது இல்ல, இது ஜீஃபர்ல இருக்குது. இது நக்கீரன் அவர் கொடுத்த அந்த ஃபுட்டேஜஸ் எல்லாம் வச்சு எடுத்திருந்தாங்க. சீரியஸாவே சூப்பரா இருந்தது. ஒரு ஒரு டாக்குமெண்ட்ரியா எப்படி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு படமா எங்கேஜிங்கா எப்படி வந்து எடுக்க முடியும்ன்றது வந்து எடுத்திருந்தாங்க. சீரியஸா நல்லா இருக்கு. இது வந்து எப்படின்னா ஸ்டார்டிங்ல வந்து ஹீரோ மாதிரி ஒரு இது மாதிரி ஆன்டி ஹீரோ மாதிரி எடுத்துட்டு போயிட்டு அவர் பண்ணது வந்து சரியா தப்பான்ற ஒரு டிசிஷனை வந்து நம்ம கையில கொடுத்திருப்பாங்க. அங்க வந்து முடிவெடுக்க வேண்டியது ஆடியன்ஸ் ஆன நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அடிக்க வந்துக்கிறேன். என்கிட்ட ஒரிஜினல் பாஸ்போர்ட் இல்ல. எனக்கும் வந்து வெளிநாடு போகணும்னு ஆசை. யாராவது நல்ல நல்ல பொண்ணா இருந்தீங்கன்னா என்ன ஹஸ்பண்டா ஏத்துக்கின்னு ஃபாரின்ல என்ன கூப்பிட்டு போய் இதெல்லாம் பாத்துக்கோங்க. ஹவுஸ் ஹஸ்பண்டா நான் இருக்கேன். இனிமே எல்லாம் அப்படித்தான். அதுல நக்குல் இனிமே அப்படித்தான். அப்ப மெயில்லாம் கிடையாது. இவன் மெயில் இல்ல போஸ்ட் அனுப்பிச்சிருக்காங்க. புரியல எப்படி படிச்சிருப்பாங்க போலீஸ் படிப்பாங்க. ஒன்னும் இல்ல, தப்பு பண்ணாதான் ஜெயிலுக்கு போனாலும் இல்ல, போலீஸ் மிஸ்ஸிங் பண்ணீங்கன்னா தப்பு பண்ணாமே ஜெயிலு உள்ள போலாம். இப்ப பாருங்க, டேய் வார்த்தா வெளிய எடுக்க ஆள் இல்லாத நாங்க உள்ள இல்ல பெயில் எடுக்கிறேன்னு சொன்னேன். நம்மால நீ தான் எடுக்கணும். இப்படி பேசுனேன்னு தெரிஞ்சது ஒருத்த துண்டு போடுவான். ஒருத்த வெளியே தொழில் செய்யறதா உள்ள உட்காந்து டம்ம வலிச்சிட்டு துண்டு துண்டு தூங்குற மாதிரி ஈஸின்னு நினைச்சியா? ஒருத்த கஷ்டம்டா. கேஸ் வாங்கிக்கிறது நாங்க உனக்கு என்னடா கஷ்டம்? மணியனா என்ன சும்மா கேஸ் வாங்கிட்டான் ஒருத்த கோட்டருக்கும் கோழி பிரியாணி ஊர் போட்ட புளிய காத்துருக்குது. கேஸ் வாங்க. மர்டர் கேஸா? ஃபைனான்ஸ் கம்பெனி எதுவும் நடத்தினியா? இல்ல. செக்ஸ் படம் எடுத்து நெட்ல விட்டியா? இல்ல. பின்ன என்னதான் தப்பு பண்ண? ஜோக் பண்ண. அப்போ உள்ள தள்ள வேண்டியதுதான். இது வந்து நீ கவனமா இருக்காது. இது என்னன்னா இது வந்து இது ஸ்பீட் பிரேக்கர் தான். இது எதுக்குன்னா அது வந்து நம்ம ஜாலியா இருக்கு. தூக்கத்துக்கு நீ நோட்டீஸ் பண்ணனா இந்த ஹைவேஸ்ல ஹைவேஸ் கரெக்ட்டா அந்த ரோட் பிரேக்கே பிடிக்கலனா கூட வந்து வண்டியை ஸ்லோ ஆக்கிடுவாங்க. அது என்னது ஸ்பீடா போகுது. ஸ்பீடா போகும்போது வண்டில பாங்க ஸ்பீடா போகும்போது போலீஸ் சொல்றாங்க. அவளுக்கு என்ன விஷயம்லாம் தெரியாதோ அந்த விஷயங்கள்லாம் பார்க்க வேண்டியது. அது போட்டா போகும் நிக்கணும்ன்றா, இது போட்டா போகணும்ன்றா. சொல்லுங்க கிரீன் என்ன பண்ணும் நம்ம சைடு அந்த செக்யூரிட்டி காசு. அப்ப இந்த ரெட் கலர் என்ன பண்ணுவேன்? ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். 7,000 ரூபாய் கட்டுறதுக்காக போடாதீங்க, உயிருக்காக போடுங்க. இது என்ன தவறு? 7,000 ரூபாய் கட்டுறதுக்காக போடாதீங்க, உயிருக்காக. இப்ப வந்து அது இருக்குல்ல, இப்பெல்லாம் வந்து ஹைவேஸ் போனா மேல கேமரா வச்சிருக்காங்க பாத்தீங்களா? அந்த கேமரா அதாவது ரெட் ப்ளூ வந்து அப்போ அந்த காலத்துல சிக்னல் கண்டுபிடித்த காலத்துல ஏன் அப்ப ஏன் கிரீன் இல்ல? அது சொல்லு, அதுக்கு பதில் சொல்லு. நான் ப்ளூ ஏன் கிரீன் அப்ப இல்ல? அப்போ கிரீன் இல்ல, அதனால ப்ளூ. தெரியாதுன்றதுக்காக எல்லோ போட்டா நம்ம வந்து 2 முறுக்கு நிக்கணும். அப்ப நான் 2 முறுக்கு அப்புறம் 2 போட்டுருவோம். ஆஃப் பண்றேன். சரி, ஆஃப். எல்லோ ஒழுங்காக 2 தான் ஒழுங்கு அர்த்தம். ஆனா அது இப்போ அது எப்பவுமே இல்ல. நான் ஸ்கூல் படிக்கும்போது ரெட், எல்லோ, கிரீன்.
ஸ்கூல்ல சொல்லி கொடுப்பாங்கடா. ரெட் ஸ்டாப், எல்லோ சொல்லு. எல்லோ வந்து நீங்க தயாரா இருக்கணும், வண்டி நிறுத்துறதுக்காக தயாரா இருக்குதுன்னா எல்லோ போட்டு அதுக்கப்புறம் தான் ரெட். இவங்க எந்த ஸ்கூல்ல படிச்சாரு? எல்லோ வந்துட்டு எப்படி கிரீன் வரும்? எல்லோ வந்துட்டு கிரீன் வருமா? ஃபர்ஸ்ட் அப்படிதான் இருந்துச்சு, ரெட் எல்லோ கிரீன் தான் இருந்தது. இப்பதான் கிரீன் எல்லோ ரெட் மாறிச்சு. போறதுக்கும் எல்லோ இருக்கும். ஆமா அப்படிதான் ரெட். ஸ்லோ பண்ணி நில்லு, ஓடுற எல்லோ பார்த்தாலே ஓடுற. இப்ப கூட கிராஸ் பண்ற, பாரிஸ் எப்படியே கிராஸ் பண்ற சார். இப்ப நீ போனா பின்னாடி வந்துடும். 0 ஃபைன், 7000 ரூபாய். பைக் இல்லையா? பைக் இல்ல, மெட்ரோல வந்தா எப்படி போயிடுவோம்? 0 ஃபைன். நான் யார் பைக் எடுத்து போனாலும் ஹெல்மெட் போட்டு தான் போனோம். அது ஒரு 2 ஹெல்மெட் போடுங்க. ஆமா, யாருக்கும் போனது கையில ஓட்டாதீங்க, கையை ஊத்தி ஹெல்மெட் வச்சுக்காங்க. போன ஃபைன் கட்டி மாறுங்க. கட்டுறதே கிடையாது, ஹெல்மெட் போடுறேன். எதுக்காக போடாதீங்க, போங்க. வீரன் வீரன் அதிகாரம் ஒன்று படம் எடுத்தாங்கல்ல, அது நம்ம தமிழ்நாடு போலீஸ் வந்து உண்மையாவே போய் இன்வெஸ்டிகேட் பண்ண டீமு. அது உண்மையாவே மாட்டின அவனுங்கெல்லாம் குழந்தை குட்டி வச்சுக்கிறானுங்கப்பா. அவனுங்க என்னன்னா அவங்களும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்களா? அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இல்ல சப்போர்ட் பண்ணி பேசுறியா? அவங்களுக்கு தீரன் சப்போர்ட் பண்றாங்க. ஏண்டா எவ்வளவு குழந்தை பொம்பளைங்களை கொன்னவனுங்க குழந்தை பத்துக்கு அந்த சப்போர்ட் பண்ணுகிறீங்க? அவனுக்கு குழந்தை பொண்ணு, அவனை எப்படி நீ வந்து குழந்தை தம்பி நான் சொன்னேன். ஸ்கூலுக்கு அனுப்புறான். அவனு மாதிரி பேரு என்ன நடக்குது எது நடக்குது தெரியாது. ஆனா இது ஜஸ்டிஸ் நம்ம சொல்ல முடியாது. சின்ன பையன் அவன் திருடன் ஒரு உயிர் எடுக்கிறவனுக்கு கேட்கறாங்க. ஆக்சுவலா வந்து சூப்பரா இருந்தது. ஒரு 10 ரூபா டிக்கெட்டுக்கு வந்து இங்க உள்ள இருக்க இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப அதிகம், நிறையவே இருக்கு. அதுவும் வந்து ஒரு விஷயத்தையும் வந்து ரொம்ப டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இப்ப இந்த கமிஷனர் ஆபீஸ் எப்பயில இருந்து இருக்கு, யார் யாரெல்லாம் வந்து இங்க கமிஷனரா இருந்திருக்காங்க, இப்ப கரண்ட்ல எப்ப இது ஸ்விட்ச் ஆச்சுன்ற வரைக்கும். அதுவும் இல்லாம மியூசியம்னா உள்ள இருக்க எல்லாருமே வந்து போலீஸ் ஸ்டாஃப், ஓகேவா? அவங்க ஆக்சுவல் போலீஸ். அவங்க ஒரு டாபிக் எடுக்கிறாங்கன்னா அந்த டாபிக்கை வந்து அவ்வளவு டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. எந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னா, அதாவது அதை நான் படிச்சிருந்தா கூட எனக்கு அவ்வளவு புரிஞ்சிருக்காது. அவங்க எக்ஸ்பிளைன் பண்றதுல எனக்கு அது கொஞ்ச நாள் ஞாபகம் இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதுக்கப்புறம் அதாவது இந்த இதோட வந்து ஒரு மெயின் அட்ராக்டிவ் இது என்னன்னா, நைஃபும் கன்னும் தான். மேல வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு, சூப்பரா இருக்கு, எல்லாமே பயங்கரமா இருக்கு. அதாவது ஓல்டு இதுல இருந்து மாடர்ன் ஏஜ் வரைக்கும் எல்லாமே வந்து சூப்பரா இருக்கு. அதுவும் இல்லாம இந்த பில்டிங்கே வந்து ஒரு ஓல்டு பில்டிங்ன்றால அந்த ஒரு மாதிரி நல்ல ஒரு ஓஜி வைப் இருக்கு, நல்லா இருக்கு. வந்தீங்கன்னா அப்படின்னா ஓஜி வைப்னா ஒரிஜினல். இப்ப கட்டுற பில்டிங்லாம் வந்து ஒரு இதுல இருக்கா, ஒரு ஸ்டைல்ல இருக்கா. ஆனா இந்த சைடு இருக்க பில்டிங்லாம் நீ பார்த்தனா அந்த ஓல்டு டைப்ல வந்து ஒரு ஆத்தென்டிசிட்டியோட இருக்கும். அது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். நல்லா இருக்கு, வந்து பாருங்க. குழந்தைங்க, பெரியவங்க எல்லாரும் கூட்டுவாங்க. உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரையும் இருந்து உங்களிடம் விடைபெறுவது டாடி விளாக்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா பேர பசங்களா. இந்த இடத்தோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். பை 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 பை. ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார். ஃபிளாஷ்பேக். ஆக்ஷன் 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 ஆக்ஷன். உயிரே 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 உயிரே